ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதை மூணுமே நம்ம சமமான அளவு எடுத்துக்க போகிறோம். இந்த மூணையும் நம்ம எடுத்துன்னு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இந்த எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கருஞ்சீரகத்தை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு பொருள். இதோட பெனிஃபிட் எல்லாமே தனித்தனியாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். இந்த மூணையும் சேர்த்து நம்ம செய்கிறனால உடம்புக்கு இன்னமுமே நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். அடுத்து வெந்தயத்தையுமே இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஓமத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓமம்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதை மூணையுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு பொடியாக செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் நம்ம இந்த எல்லாத்தையும் போட்டு நல்ல பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை நம்ம எப்படி சாப்பிட்றது, குடிக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் இந்த பொடியை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாங்க இந்த பொடியை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொடியை 1 ஸ்பூன் எடுக்காமல் அதில் இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து அந்த ஹீட்டான தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடியை நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பொடி நம்ம ஒரு டம்ளரில் போட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி 1 டம்ளர் 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த தினமே நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு நம்ம பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ரொம்ப இது க்யூர் பண்ணும். நான் அதை தினமும் குடிச்சிட்டு வரேன். அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.